சித்தர்கள் அருளால தொடர்ந்து பல பதிவுகள்ல சித்த மருத்துவத்துல சொல்லியிருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அப்படி இப்போ நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னா, இப்போ கோடை காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. நிறைய பேருக்கு என்னன்னா, எனக்கு சன்லைட்ல போயிட்டு வந்தா ஸ்கின் டேன் ஆகுது அப்படின்ற ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. அதுவும் லேடிஸ்லாம் பார்த்தோம்னா, நிறைய அந்த ஷால்லாம் வச்சு ஃபுல்லா கவர் பண்ணிடுவோம். வெளில போயிட்டு வந்த உடனே போச்சு டேன் ஆயிடுச்சு. இதுக்கு என்ன பண்ண போறோம்? நேச்சுரல் ரெமிடிஸ் என்ன இருக்கு? இல்ல பார்லர் போயே ஆகணும். வீக்லி ஒன்ஸ் போகணும். இந்த ஃபேஷியல் பண்ணணும். அது பண்ணணும்ன்ட்டு ரொம்ப நம்ம பார்த்துக்கிட்டோம். இப்போ நெறைய பேருக்கு இது மட்டும் இல்லைங்க. ஓப்பன் ஸ்போர்ட்ஸ் கமெண்ட்ல கூட ஒரு சிஸ்டர் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. டாக்டர் ஓப்பன் ஸ்போர்ட்ஸ்க்கு எனக்கு ட்ரீட்மெண்ட் சொல்லுங்க. ஹோம் ரெமெடி சொல்லுங்க. எனக்கு இது முகத்துல ரொம்ப ஸ்போர்ஸ் இருந்துகிட்டே இருக்கு. சரிங்களா? அப்போ இந்த ஓப்பன் ஸ்போர்ட்ஸ எப்படி நம்ம க்ளோஸ் பண்றது? பொதுவாகவே ஓப்பன் ஸ்போர்ட்ஸ் எப்படி வருதுன்னா, பிம்பிள்ஸ் வருது இல்லைங்களா? அது ஒரு கேட்டகரி. இந்த ஓப்பன் ஸ்போர்ட்ஸ் சொல்றது நம்மளுடைய எக்ஸ்டர்னல் நம்ம வெளியில போகும்போது வரக்கூடிய டஸ்ட். அதுக்கப்புறம் நம்ம பாடியில செக்ரீட் ஆகக்கூடிய ஆயில். பொதுவாகவே நம்மளுடைய ஸ்கின்ல தோலுக்கு அடிப்பக்கம் பார்த்தீங்கன்னா செபேஷியஸ் கிளாண்ட் இருக்கும். ஸோ இதில் தான் நிறைய ஆயில் செக்ரீட் ஆகும் இல்லைங்களா? இந்த ஆயில்லாம் செக்ரீட் ஆகி ஸ்போர்ஸில் தேங்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி டெட் செல்ஸ் இருக்கும், நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய டெட் செல்ஸ். இது எல்லாமே சேர்ந்து தான் நமக்கு பிம்பிள்ஸாக வரதா இருக்கட்டும், இல்லை ஓப்பன் ஸ்போர்ஸில் இது எல்லாமே தேங்க ஓப்பன் ஸ்போர்ஸில் நமக்கு அங்கங்கே பிளாக் ஹெட்ஸ் மாதிரி தேங்க ஆரம்பிச்சிடுது. ஸோ கட்டாயம் இந்த மாதிரி இருந்ததுன்னா வாரம் ஒரு முறையாவது டீப் கிளென்ஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியங்க. இதுதான் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கு. அப்போ டீப் கிளென்ஸ் பண்ணணும்னா என்ன பண்ணுறது? ரொம்ப ரொம்ப சிம்பிள். ரொம்ப எக்ஸ்பென்சிவாக நம்ம எதுவும் தேடி போக வேண்டாம். வீட்லேயே நான் சொல்கிற மாதிரி ட்ரை பண்ணுங்கள். முக்கியமாக இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த க்ரீம் சன்லைட்டில் எக்ஸ்போஸ் ஆகும்போது வர டேனையும் ரிமூவ் பண்ண ஆரம்பிக்கும். ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்கக்கூடிய மூலிகையை வச்சு இந்த க்ரீமை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். சித்தர்கள் அருளால தொடர்ந்து பல பதிவுகள்ல சித்த மருத்துவத்துல சொல்லியிருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அப்படி இப்போ நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னா, இப்போ கோடை காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. நிறைய பேருக்கு என்னன்னா, எனக்கு சன்லைட்ல போயிட்டு வந்தா ஸ்கின் டேன் ஆகுது அப்படின்ற ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. அதுவும் லேடிஸ்லாம் பார்த்தோம்னா நிறைய அந்த ஷால்லாம் வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணிடுவோம். வெளில போயிட்டு வந்த உடனே போச்சு டேன் ஆயிடுச்சு. இதுக்கு என்ன பண்ண போகிறோம்? நேச்சுரல் ரெமிடிஸ் என்ன இருக்குது? இல்லை பார்லர் போயே ஆகணும். வீக்லி ஒன்ஸ் போகணும். இந்த ஃபேஷியல் பண்ணணும். அது பண்ணணுன்ட்டு ரொம்ப நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம் இல்லைங்களா? இப்போது நிறைய பேருக்கு இது மட்டும் இல்லைங்க. ஓப்பன் ஸ்போர்ட்ஸ் கமெண்ட்ல கூட ஒரு சிஸ்டர் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. டாக்டர் ஓப்பன் ஸ்போர்ட்ஸ்க்கு எனக்கு ட்ரீட்மெண்ட் சொல்லுங்கள். ஹோம் ரெமெடி சொல்லுங்கள். எனக்கு இது முகத்தில் ரொம்ப ஸ்போர்ஸ் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு. இந்த சன் டேன் இருந்தாலும் சரி, ஓப்பன் ஸ்போர்ட்ஸ் நிறைய பேருக்கு இருக்கு இல்லைங்களா? முகத்தில் ஏன் இந்த மாதிரி துளை துளையாக இருக்குது? ஓப்பன் ஸ்போர்ட்ஸ் நல்லாவே தெரிய ஆரம்பிக்கும். இப்போது கிட்ஸாக இருக்கும்போது நமக்கு பிரச்சனையே இல்லைங்க. குழந்தைகள் முகம் எப்போவுமே சாஃப்டாக இருக்கும், சருமம் பொலிவாக இருக்கும் அப்படின்னு. ஆனால் நம்ம ஒரு ஏஜ் வந்ததுக்கு அப்புறம் அடல்ட்ஸாக மாற மாற என்ன ஆகுதுன்னா, சருமம் நம்மளுடைய ஸ்கின் மற்றும் உள்ள இருக்கக்கூடிய தசைகள் எல்லாமே திக்காக ஒரு ஸ்ட்ராங்காக ஆக ஆரம்பிச்சிடும் இல்லைங்களா? இதுக்கப்புறம் தான் நமக்கு என்ன ஆகும்னா, இந்த மாதிரி ஸ்போர்ஸ் வர்றது ஆரம்பிக்குது. ஒரு சர்டன் பீரியடுக்கு அப்புறம் லேடிஸ்க்கு முகத்தில் இந்த மாதிரி ஓப்பன் ஸ்போர்ஸ் நிறையவே வர ஆரம்பிச்சிடும். ப்ரெக்னென்சி டைமில். ஸோ ப்ரெக்னென்சி முடிஞ்சு ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா முகத்தில் இந்த ஓப்பன் ஸ்போர்ஸ் வர ஆரம்பிக்குது. எதனால் வருது? நிறைய பேர் நம்ம பார்த்துருப்போம். ஃபேஸில் வந்து ஒரு மாஸ்க் மாதிரி நம்ம அப்ளை பண்ணிடுவோம், ஒரு ஜெல் அப்ளை பண்ணிடுவோம் இல்லைங்களா? இப்போ நிறைய மார்க்கெட்டில் அது கிடைக்குதுங்க. அந்த திக்காக அந்த ஜெல் அப்ளை பண்ணிவிட்டு அதை அப்படியே ரிமூவ் பண்ணுவாங்க, பீல் ஆஃப் பண்ணுறது அப்படின்னு. ஸோ அப்படி பண்ணும்போது நம்ம முகத்தில் இருக்கக்கூடிய அந்த பிளாக் ஹெட்ஸ், நிறைய பேருக்கு பிளாக் ஹெட்ஸ் இருக்கும். மூக்குக்கு மேலே கண்ண பகுதிகள்லாம் அந்த பிளாக் ஹெட்ஸ் இருக்கும். ஒயிட் ஹெட்ஸும் அதே மாதிரி இருக்கும். வெண்மையாக சின்ன சின்ன சின்னதாக புள்ளிகள் மாதிரி. ஸோ அந்த ஜெல் எல்லாமே போட்டு அந்த மாஸ்கை பீல் ஆஃப் பண்ணி எடுக்கும்போது அதில் எல்லாமே ஸ்டிக் ஆகி வெளியில் வர மாதிரி இருக்கும். ஸோ உடனே நம்மளுடைய கண்ண பகுதிகளை மூக்கு பகுதியெல்லாம் பார்க்கும்போது ஸ்போர்ஸ் நல்லாவே தெரிய ஆரம்பிச்சிடும் இல்லைங்களா? அப்போது இந்த ஓப்பன் ஸ்போர்ஸை எப்படி நம்ம க்ளோஸ் பண்ணுறது? பொதுவாகவே ஓப்பன் ஸ்போர்ட்ஸ் எப்படி வருதுன்னா, பிம்பிள்ஸ் வருது இல்லைங்களா? அது ஒரு கேட்டகரி. இந்த ஓப்பன் ஸ்போர்ட்ஸ் சொல்கிறது நம்மளுடைய எக்ஸ்டர்னல் நம்ம வெளியில் போகும்போது வரக்கூடிய டஸ்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம பாடியில் செக்ரீட் ஆகக்கூடிய ஆயில். பொதுவாகவே நம்மளுடைய ஸ்கின்ல தோலுக்கு அடிப்பக்கம் பார்த்தீங்கன்னா செபேஷியஸ் கிளாண்ட் இருக்கும். ஸோ இதில் தான் நிறைய ஆயில் செக்ரீட் ஆகும் இல்லைங்களா?
இந்த ஆயில்லாம் செக்ரிட் ஆகி ஸ்போர்ஸில் தேங்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி டெட் செல்ஸ் இருக்கும், நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய டெட் செல்ஸ், இது எல்லாமே சேர்ந்து தான் நமக்கு பிம்பிள்ஸாக வரதா இருக்கட்டும், இல்லை ஓப்பன் ஸ்போர்ஸில் இது எல்லாமே தேங்க ஆரம்பிச்சிடும். அப்போ வெளில போயிட்டு வர டஸ்ட்டு, நம்மளுடைய ஸ்வெட்டு, செபேஷியஸ் கிளாண்டில் செக்ரேட் ஆகக்கூடிய நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஆயிலாக இருக்கட்டும், ஸோ இது எல்லாமே ஒன்றா சேர்ந்து இந்த டெட் செல்ஸ் எல்லாமே சேர்ந்து தான் இந்த ஓப்பன் ஸ்போர்ஸில் நமக்கு அங்கங்கே பிளாக் ஹெட்ஸ் மாதிரி தேங்க ஆரம்பிச்சிடுது. ஸோ கட்டாயம் இந்த மாதிரி இருந்ததுன்னா வாரம் ஒரு முறையாவது டீப் கிளென்ஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியங்க. இதுதான் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. அப்போ டீப் கிளென்ஸ் பண்ணணும்னா என்ன பண்ணுறது? ரொம்ப ரொம்ப சிம்பிள். ரொம்ப எக்ஸ்பென்சிவாக நம்ம எதுவும் தேடி போக வேண்டாம். வீட்லேயே நான் சொல்கிற மாதிரி ட்ரை பண்ணுங்கள். முக்கியமாக இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த க்ரீம் சன்லைட்டில் எக்ஸ்போஸ் ஆகும்போது வர டேனையும் ரிமூவ் பண்ண ஆரம்பிக்கும். ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்கக்கூடிய மூலிகையை வச்சு இந்த க்ரீமை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு என்ன தேவைன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கோங்க. வெள்ளை உளுந்து இருக்கு இல்லைங்களா, இதை வந்து ஒரு 2 hours தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டு வடிகட்டி எடுத்துக்கோங்க. உளுந்தை பொறுத்த வரைக்கும் கொலாஜன் அதிகமாக இருக்குது. ஸோ இடுப்பு வலி இருக்கா, மூட்டு தேய்மானம் இருக்கா, உளுந்து சாப்பிடுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி கொலாஜன் ரிச் ஃபுட்ஸ் நம்ம எடுக்கும்போது உங்கள் சருமம் ரொம்ப ரொம்ப பொலிவாக இருக்கும். சின்ன சின்ன மீன் வகைகளில் கொலாஜன் நிறைய இருக்குது. நான்வெஜ் சூப்ஸ்லாம் நிறைய நம்ம குடிக்கிறோம் இல்லைங்களா, அதுலேயுமே கொலாஜன் நிறைய இருக்குது. நிறைய வெஜிடபிள்ஸ்லேயும் கொலாஜன் இருக்குது. முருங்கைக்காய் இருக்குது பார்த்தீங்களா, முருங்கைக்காய்க்கு உள்ளே இருக்கக்கூடிய சதை பகுதியாக இருக்கட்டும், ஹைபிஸ்கஸ், இந்த செம்பருத்தி இருக்குது இல்லைங்களா, இதுலேயுமே கொலாஜன் நிறைய இருக்குது. ஃப்ளாக் சீட்ஸ், சியா சீட்ஸ், இதுலேயுமே கொலாஜன் நிறைய இருக்குது. ஆலோவேரா எல்லார் வீட்லேயுமே ஈஸியாக நம்ம வளர்க்கலாம். ஆலோவேராலையும் இருக்குது. நம்மளுடைய ரைஸ் வாட்டர், அரிசி ஊற வைத்த தண்ணீர், கழுவும் போது தண்ணீர் இருக்கு இல்லைங்களா, இதில் எல்லாமே நிறைய கொலாஜன் இருக்குங்க. இது எல்லாமே நம்ம சாப்பிடும்போது ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஓப்பன் ஸ்போர்ஸ் இருந்தாலும் நமக்கு க்யூர் ஆகும். சரி, இப்போ இந்த உளுந்து நல்லா ஒரு 2 hours ஊற வச்சு நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு ஃபில்டர் பண்ணிக்கோங்க. அதில் வந்து திப்பி திப்பியாக இருக்கவே கூடாது. அதனால் ஃபில்டர் பண்ணிவிட்டு அந்த பால் மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க. சரிங்களா, இப்போ உளுந்து நம்ம அரைச்சி பால் மட்டும் எடுத்து வச்சுருக்குறோம். இதனோட என்ன பண்ண போகிறோன்னா கேரட் கொஞ்சம், பீட்ரூட் கொஞ்சம், இதையும் நல்லா அரைச்சி நல்லா ஃபில்டர் பண்ணிக்கணும். ஸோ திப்பியாக இல்லாமல் நல்லா ஃபில்டர் பண்ணி அதை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா, இது ரெண்டுமே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு இந்த கேரட் பீட்ரூட் ஜூஸ் இருக்குது இல்லைங்களா, எந்த அளவு எடுக்கணும்னா கொஞ்சமாக உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு. இப்போது உளுந்து பால் எடுத்து வச்சுருக்கீங்க இல்லையா, 100 ml இருக்குன்னா அதே அளவு கேரட் பீட்ரூட் ஜூஸும் 100 ml. ஃபஸ்ட்டு இந்த கேரட் பீட்ரூட்டை நம்ம ஸ்டவ்வில் வச்சு நல்லா பாயில் பண்ணிட்டே வாங்க. அதுக்கப்புறம் இந்த உளுந்து இருக்குது இல்லைங்களா, இதுவும் அதனோட சேர்த்து நல்லா திக்காக நம்ம வந்து பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இதனோட வேறு என்னென்ன சேர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1/2 teaspoon கஸ்தூரி மஞ்சள் சேர்த்துக்கணும். 1/2 teaspoon அளவுக்கு கோரைக்கிழங்கு பொடி சேர்த்துக்கணும். சரிங்களா, இதுக்கப்புறம் 1 teaspoon அளவுக்கு ஆல்மண்ட் ஆயில் இல்லைன்னா பியூர் கோகோனட் ஆயில், ஏதாவது ஒரு ஆயில் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பவுடர்லாம் எப்போ சேர்க்கணும்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டே நம்ம கேரட் பீட்ரூட் ஜூஸ் இருக்குது இல்லைங்களா, உளுந்து ரெண்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா, திக்காக ஜெல் மாதிரி வரும். அந்த டைமில் தான் கஸ்தூரி மஞ்சள், கோரைக்கிழங்கு பொடி 1/2 teaspoon இதில் சேர்த்துக்கணும். கோரைக்கிழங்குலாம் பார்த்திங்கன்னா சன் டேனை நல்லாவே ரிமூவ் பண்ணுங்க. இதனோட கட்டாயம் நம்ம 1 tablespoon அளவுக்கு கோகோனட் ஆயில் மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணி இந்த க்ரீமை எடுத்து வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுறது நல்லது. ஸோ வெளியில் போயிட்டு வந்தீங்கன்னா கவலையே வேண்டாம், இதை நல்லா அப்ளை பண்ணுங்கள். ரொம்ப நல்லா அழுத்தி நீங்கள் வந்து மசாஜ் பண்ண வேண்டாம், ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க. எங்கெல்லாம் நமக்கு வந்து சன்லைட்டில் எக்ஸ்போஸ் ஆகுதோ அந்த ஏரியாலலாம் அப்ளை பண்ணுங்கள். உளுந்து பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு கொலாஜன் இருக்கக்கூடிய ஒரு ஃபுட். இன்டர்னலாகவும் உளுந்து கஞ்சி நம்ம எடுத்துக்கலாம், உடலுக்கு நல்லா குளிர்ச்சி தரக்கூடியது. ஆலோவேரா எடுத்துக்கலாம். செம்பருத்தி பூ இருந்தால் அதை அரைச்சி முகத்தில் போடலாம். இந்த ஓப்பன் ஸ்போர்ஸ் இருக்குன்னா இதையே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். ஸோ கோடை காலத்தில் சரும பிரச்சனைகளை பற்றியோ இல்லை நம்ம முகம் கருத்து போகுது இதை பற்றியோ நீங்கள் கவலைப்பட வேண்டாம், இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும். நன்றி. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference.